இங்க பாருமங்க, ரொம்ப பண்ற நீ. அன்னைக்கு கண்மணி உன்னை தப்பாதான் பேசிட்டா. அதுக்குதான் உன்னை சமாதானப்படுத்த நானே நேர்ல வந்தேன். ஆனா நீதான் ஒரேடியா இங்க இருந்து வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்ச. சரின்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப என்னடானா, என் புள்ளைக்கு பணம் கொடுங்கன்னு கேட்ட. அதுக்கும் சரின்னு சொல்லி வர சொன்னா, அதுலயும் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு என்ன கரிச்சு கொட்டி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு வம்பு பண்ற. சரி, இதெல்லாம் மங்கைக்கு நம்ம மேல உள்ள கோபம். நாமளும் அப்படி இருக்க கூடாது. எல்லாத்தையும் மறக்கணும், மன்னிக்கணும்னு தான் ஓ மருமக கூப்பிட்டப்ப தட்டாம வந்து பூஜையில கலந்துக்கிட்டேன். அது மட்டுமா, ஏன் மருமகளையும் வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி வந்த என் மருமகளை அசிங்கப்படுத்துறது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோமாங்க, குடும்பம்னு 1000 இருக்கும். அதுலயும் நம்மளோடது கூட்டு குடும்பம். அது கலைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். பெரியமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம குடும்பம் இவ்வளவு நாள் ஒத்துமையா பிரியாம இருந்தது காரணமே எங்க அம்மா தான். போடு. இனியா, நீயாடா இப்படி பேசுற? ஆமா பெரியமா, யாராவது ஒருத்தர் உண்மையை பேசிதானே ஆகணும். இவ்வளவு நாள் எதையுமே கண்டுக்காம அடங்கி உடங்கி இருந்த எங்க அம்மா இப்ப பொறுக்க முடியாம வெடிக்கிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இனியா, யார பார்த்து என்னடா பேசுற? நீங்க சும்மா இருக்கீங்களா? நீங்க பேச வேண்டியதை என் பையன் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு அது யாருமே தெரிஞ்சிருக்க. எல்லாரும் சேர்ந்து என்ன வர வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? அப்படி இல்ல பெரியமா. மாமா, எதுவும் பேசாதீங்க. ஒண்ணு தொட்டு ஒண்ணு பேச்சு வளர்ந்துகிட்டே போய் விபரீதத்துலதான் முடியும். போதும், இதோட நிறுத்திக்குவோம். இல்ல, என்னதான் இருந்தாலும் இனி என் பெரிய அத்தை கிட்ட அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது. கண்மணி, என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறியா? கொன்னுடுவேன். வாய மூடிக்கிட்டு இரு. இல்ல யார் இருக்காங்கன்னு கூட கவலைப்பட மாட்டேன். பொல்ல பேத்துருவேன். விடு கண்மணி. குடும்பம்னா நாளை கெட்டது நல்லதுன்னு எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரியதா, தயவு செஞ்சு மாமாவை தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டாரு. இந்த பிரச்சனை இதோட விட்டுறலாம் அத்தை. என்ன பிரச்சனைய விட்டுடலாமா? நீ சும்மா என்ன சமாதானப்படுத்தாத. நான் வளர்த்த புள்ளைய என் மார்ல எட்டி உதைச்சிட்டான். நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லாம சொல்லிட்டான் அவன். அப்புறம் என்ன, எல்லாத்தையும் பேசி தீர்த்திடலாம். பெரியத்த, மாமா தெரியாம அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. எனக்காக நீங்க கொஞ்சம் பொறுத்து போக கூடாதா? ஆமா அண்ணி, இனியா மனசுல இருந்தெல்லாம் அப்படி பேசிருக்க மாட்டான். ஏன் மரகதம், நீ வளர்த்த பிள்ளை உனக்கு தெரியாத? இப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்றீங்கல்ல? ஐயோ அத்தை, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீ பேசாத ராசாத்தி. நீ அவளோட மருமக தானே?
நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். நீ வீடு கட்ட பிளான் போட்டதே பெரிய வீட்டை விட உன் வீடுதான் ரொம்ப பெருசுன்னு இந்த ஊரே சொல்லணும். அதுக்கு தானே? என்ன பார்த்தா அந்த வார்த்தை சொல்றீங்க? சும்மா இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்தாத. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இல்லன்னா என்ன தடை வந்தாலும் யார் எதிர்த்து நின்னாலும் இந்த வீட்டை நான் கட்டி முடிப்பேன். இந்த ஊர்லயே பெரிய வீடு ராசாத்தி வீடுதான்னு எல்லாரையும் சொல்ல வைப்பேன்னு சவால் விட்டுருப்பியா? ஐயோ, அது மட்டுமா? அந்த வீட்டுக்கு ராசாத்தி இல்லம்னு பேர் வைப்பன்னு பெருமையா பீத்தி இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரகதம் இல்லங்கிற பேரை அடியோட அழிச்சிட்டு உன் பேர் இந்த ஊருக்குள்ள ஜொலிக்கணும், அப்படிதானே? ஐயோ அத்தை, அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதுவும் உங்க பேரை அழிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்ல அத்தை. நான் அப்படி சவால் விட்டு பேசினதெல்லாம் பரந்தாம என்கிட்ட பிரச்சனை பண்ணதுக்காக, மத்தபடி வேற எதுவுமே இல்ல அத்தை. பரந்தாமனுக்கு சொன்னியோ இல்ல பரசுராமனுக்கு சொன்னியோ, ஆனா ஊருக்குள்ளேயே பெரிய வீடா கட்டுவேன்னு சொன்னது நிஜம் தானே? என்ன வாய் பேச முடியலையா? நீயும் உன் மாமியாரும் சேர்ந்து என்னெல்லாம் திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும். இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் நீ பழைய மரகதத்தை பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. வந்ததே என்ன? அண்ணி இல்ல மரகதா, சொன்னா கேளு மரகதா. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. ஏய் மரகதா, சொன்னா கேளு. அத்தை அத்தை, ஹே ராசாத்தி, என்ன மிரட்டி அடக்கி வாய் மூட வச்சுட்டா பிரச்சனை சுமூகமா போயிடும் நினைச்சியா? நான் சும்மா இருந்தாலும் நான் பத்த வச்ச நெருப்பு எப்படி எரியுதுன்னு பாத்தியா? என்ன பாக்குற? நீ எங்கேயோ யாருக்கோ பேசின வீடியோவை இங்க போட்டு எப்படி தெறிக்க விட்டேன்னு பாத்தியா? நீ அங்க போட்ட பட்டாசு இங்க 1000 வேலாவா வெடிச்சது பார்த்தல. இனியாவது இந்த கண்மணி கிட்ட உன் வேலைய காட்டாத. ஏய், என் வீட்டு விருந்துக்கு வந்திருக்க இல்ல? இந்நேரம் நான் அடிக்கிற அடியில உன் கண்ணெல்லாம் பழுத்திருக்கும். ஜாக்கிரதை. என்ன அடிக்கிற மாதிரி நினைச்சு பாத்தியா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிய ராசாத்தி அடிச்சுட்டான்னு ஒரு பேரு வந்துடக்கூடாதுல்ல. நீ நினைச்சு பார்த்தத உண்மையிலே நடத்தி காட்டிடுவேன். ஒழுங்கா போயிடு. என்னடி லுக்கு? வாங்கின ஆசிர்வாதத்தோட இங்க இருந்து மரியாதையா ஓடிடு. இல்ல இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது.
நமக்கு மட்டும் ஏன் மாமா இவ்ளோ சோதனை? சோதனைலாம் இல்ல, கண்மணி கொடுக்கிற வேதனை. என்ன இவ்வளவு நாள் இதெல்லாம் யார் பண்ணான்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்மணி தான். ஆமா மாமா, அந்த கண்மணி ஏன் தான் இப்படி இருக்காளோ? அவளுக்கு என் மேல எவ்ளோ போட்டி பொறாம. இருக்காதா பின்ன? இவ்வளவு நாளா அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஒரு தத்தின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நீ சேர்மன் ஆயிட்டு ஒரு பெரிய ஹைட்டை ரீச் பண்ணிருக்க. அத அவங்களால தாங்க முடியல. அதனாலதான் அவங்க உன்னை கேவலமா நடத்துறாங்க. நான் குடும்பத்தை எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் போராடிட்டு இருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் ஒரே நொடியில அந்த கண்மணிக்கு எடுத்து விடுறா. எப்பவுமே நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். இருக்கும் மாமா, ஆனா இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போராட்டம். கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும். வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாங்க வாங்கின இடத்துல வீடு கட்டலான்னு பேங்க்ல லோன் கேட்டிருந்தேன். ஆனா அதே இடத்துக்கு போலியா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த பரந்தாமன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சார், அத சட்டப்படி தான் டீல் பண்ணணும்னு ராசாத்தி ஃபீல் பண்றா. அப்படியா? இந்த மாதிரி ஃப்ராட் வேலைங்கள்லாம் இப்ப ரொம்ப அதிகமா போச்சு. சட்டப்படி இந்த பிரச்சனையை டீல் பண்ணி இடம் எங்களோடதுன்னு நீங்க தான் சார் நிரூபிக்கணும். அம்மா, இந்த மாதிரி பண்ற வேலைகளுக்கு டபுள் டாக்குமெண்ட் கேஸ்னு பேரு. அப்படி கேஸ் போட்டா வெரிஃபிகேஷனுக்கு பட்டா வரின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி அது உங்களோடதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆயிடும். சார், இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமாங்க, எல்லாம் அப்படிதான். இது சிவில் கேஸ். இதுக்கு தீர்ப்பு வரத்துக்கு கண்டிப்பா 10-15 வருஷங்கள் ஆயிடும். அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? சரி, உங்க லேண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. சார், ஒரு 60 லட்சம் இருக்கும். அம்மா, ஒரு 20 லட்ச ரூபா ரெடி பண்ணி அந்த பரந்தாமங்கிட்ட கொடுத்து இந்த கேஸ்ல இருந்து விலகிற சொல்லுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட வந்ததே நேர்மையான வழியில என்னோட இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியாதா? நீங்க என்னடானா இப்படி ஒரு வேலையை செய்ய சொல்றீங்க? மேடம், எந்த காலத்துல இருக்கீங்க? ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கானா அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பான். ஆள் பலம், அரசியல் பலம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பணம் பறிக்கிறதுக்காக பண்ற வேலை மேடம். சார், அதுக்காக அவனுக்கு பயந்துட்டு பணம் கொடுக்க சொல்றீங்களா? நமக்கு வேற வழி இல்ல. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டணும்னா இத பண்ணிதான் ஆகணும். இல்ல சார், அதெல்லாம் முடியாது. எவ்வளவு சோதனை வந்தாலும் என் நேர்மையில இருந்து நான் விலக மாட்டேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இந்த கேஸ் நடந்து உங்க லேண்ட் கிடைக்க பல வருஷங்கள் ஆயிடும். இல்ல, அந்த பரந்தாமனுக்கு பயந்துகிட்டு என்னால குறுக்கு வழியில போக முடியாது. நான் எப்பவும் நம்புற நேர்மையே அந்த நிலத்தை எனக்கு காப்பாத்தி கொடுக்கும். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க கிளம்புறோம். போலாமா மாமா? நாங்க வரோம் சார். ஓகே சார், வாங்க. தலைவர் ஏகாம்பரம் வாழ்க வாழ்க. 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 தலைவர் ஏகாம்பரம். கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஏன் வர சொன்னேன்னா, நம்ம வாழ வைக்கும் வானவில் கட்சியோட முக்கிய நிர்வாகி ஒருத்தரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நம்ம வாழ வைக்கும் வானவில் கட்சியோட செங்கை மாவட்ட மகளிர் அணி தலைவியா கண்மணியை நான் நியமிச்சிருக்கேன். கண்மணியை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
படிச்ச பொண்ணு, அது மட்டும் இல்லாம பெரிய வீட்டு மருமக. இந்த மாதிரி சிறப்பான தகுதிகள் கண்மணிக்கு இருக்கிறதுனால தான் நம்ம கட்சியோட முக்கிய பதவியை இவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னையிலிருந்து கண்மணி நம்ம வாழ வைக்கும் வானவில் கட்சியோட செங்கல்பட்டு மாவட்டத்தின் மகளிர் அணி தலைவி. செங்கல்பட்டு மகளிர் அணி தலைவி கண்மணி. செங்கல்பட்டு மகளிர் அணி தலைவி கண்மணி. கண்மணி வாழ்க. கண்மணி வாழ்க. கண்மணி வாழ்க. செங்கல்பட்டு மகளிர் அணி தலைவி கண்மணி. செங்கல்பட்டு மகளிர் அணி தலைவி கண்மணி. உங்க எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப நன்றி. என்ன மதிச்சு இந்த பதவி எனக்கு கொடுத்த ஏகாம்பரம் ஐயாவுக்கு நான் காலம் பூரா நன்றியோட இருப்பேன். இந்த கட்சிக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயங்க மாட்டேன். உங்க எல்லாருக்கும் பிரியாணியும் மேற்படி சமாச்சாரமும் ரெடியா இருக்கு. போய் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. என்ன கண்மணி, உன் ஆசைப்படியே ஐயா மகளிர் அணி தலைவி ஆக்கிட்டாரு. சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். கண்மணி, இது சாதாரண பதவி இல்ல. இதுக்காக எத்தனை பேரு பொட்டியோட என் வீட்டு முன்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? தெரியும் தலைவரே. நீ நம்ம பொண்ணு. நீ எனக்கு பல உதவிகள் செஞ்சிருக்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட 10 பைசா வாங்காம பதவியை கொடுத்துருக்கேன். புரியுதா? புரிஞ்சது தலைவரே. அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. கட்சி நிதியா ஒரே மாசத்துல ஒரு பெரிய தொகையா நீ ரெடி பண்ணி கொடுக்குற. தலைவரே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்மணி நீங்க சொன்ன மாதிரியே பெரிய தொகையை திரட்டி கொடுத்துருவா. என்ன கண்மணி? ஆமா தலைவரே, நீங்க நினைச்சு பார்க்காத பெரிய தொகையை நான் ரெடி பண்ணி தரேன். நீங்க தைரியமா இருங்க.